ஹாய், திஸ் இஸ் டாக்டர் கீர்த்தி ஸ்ரீ. அக்டோபர் 10th என்ன டேன்னு தெரியுமா? எல்லோரும் கெஸ் பண்ணுவீங்க, வேட்டையன் டே தான். கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸைட்டடாக தான் இருக்கும். பட் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேயும் தான். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க, ஹவுஸ் யூர் ஹெல்த்னு கேட்கும்போது எல்லாரும் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர மென்டல் ஹெல்த்தை வந்து எல்லாரும் டீல விட்டுடுறோம். இந்த மாதிரி நெக்லெக்ட் ஆகி தான் அக்யூமுலேட் ஆகி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அது பெரிய ப்ராப்ளமாக பர்ஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட எல்லாருமே இந்த மென்டல் ஹெல்த்து, ஸ்டேட் ஆஃப் மைண்டு சரியில்லை, டிப்ரெஸ்டாக இருக்கே, இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகுது, இது எல்லாமே உங்களோட மைண்ட் அண்ட் உங்கள் மென்டல் ஹெல்த்தை சுற்றி தான் வருது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாபு, ஸ்டிக்மா எல்லாமே நம்ம நீக்கி இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணி எல்லாருமே வந்து நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா அல்டிமேட்லி நம்ம மென்டல் ஹெல்த்து தான் நம்ம டே டு டே லைஃப்பை வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வந்து ரீசனாக இருக்குது. ஏன் இந்த மென்டல் ஹெல்த் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, இது நம்மளுக்கே தெரியாமல் கூட நம்ம பிஹேவியர், நம்ம ஃபீலிங்ஸ், நம்ம தாட்ஸ் எல்லாமே அது வந்து இம்பேக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம்னா, இமோஷ்னலாக நம்ம ஹாப்பியாக இருக்குமோ, சேடாக இருக்குமோ, இல்லை ஆன்சைட்டியாக இருக்கோ, எல்லாத்துலேயுமே நம்ம மென்டல் மைண்டு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, மைண்ட் கிளியர் அண்ட் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா, நம்மளும் வந்து அதுக்கு அக்கார்டிங் நம்ம பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா நம்ம பாடி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். இது ரெண்டும் சிங்க் ஆகலைன்னா தான் உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் பிரச்சனையாக வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒன் வே கிடையாது, டூ வே தான். ஸோ உங்களுக்கு மைண்டு வந்து கிளியராக இல்லைன்னா ஃப்யூச்சரில் அக்யூமுலேட் ஆகி அதுவே உங்களுக்கு டிசீசஸாக வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஹார்ட் டிசீஸ் வரலாம்னு சொல்கிறாங்க, இல்லை டயபிட்டிஸ் வரலாம்னு சொல்கிறாங்க, இல்லை இதுவே உங்களுக்கு டிப்ரெஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது, நம்ம மென்டல் ஹெல்த்து, நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து எப்படி காமாக வச்சுக்கிறது, இது எல்லாத்துக்குமே மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம பாடி மட்டும்தான். ஸோ அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவையானது நம்மளோட ஸ்லீப் சைக்கிள், ப்ரியாரிட்டைசிங் ஆர் ஸ்லீப் தான். ஸோ மினிமம் நம்ம ஹியூமன் பாடி அடல்ட்ஸுக்கு வந்து 7 to 9 hours ரெகுலராக தூங்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஒரே நேரத்துக்கு ஒரு ஸ்லீப் சைக்கிள் இருக்கணும். ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டோன்னா நம்ம பாடி ஈஸியாக அதை அடாப்ட் ஆகிரும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம எடுக்கிற நரிஷ்மெண்ட்ஸும் தான். ஸோ நம்ம பாடிக்கு ஃபியூல் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். அதையும் நம்ம கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் நட்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பாடியும் நல்லா நரிஷ் பண்ணிக்கணும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் பண்ணணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட் ஒரு ஹாபி வந்து ரெகுலராக பண்ணி அப்போது உங்கள் பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கொஞ்சம் காமாக மெயின்டைன் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ருட்டீன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் ஹசல் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, டிப்ரெஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இதெல்லாம் ஆகுது? எல்லாமே நம்ம மென்டல் ஹெல்த்து தான். நம்ம இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெறும் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கு கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கொஞ்சம் ஒரு பாஸ் விட்டுட்டு நம்ம ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம மென்டல் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாருமே நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து உடனே ஏதாவது சிம்டம்ஸ் காமிச்சிடுது, பட் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டீங்க. அதுதான் நம்ம சிம்பு கூட ரீசெண்டாக ஏதோ ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி, நம்ம கூட யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம உடம்பு மட்டும் தான் கூட இருக்கும். ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொன்ன மாதிரி தான் இப்போ அதுக்கு என்ன தான் பண்ணலாம், எல்லாமே நம்ம மைண்ட்லேருந்து தாங்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மைண்டை வந்து கொஞ்சம் காம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ஹாபி பண்ணுறதோ, இல்லை புக்கு படிக்கிறதோ, ஜேர்னல்ஸ் படிக்கிறதோ, இல்லை சம் ரிலாக்ஸிங் ஆக்டிவிட்டி, இல்லை நிறையா காம் பண்ணுறதுக்கு பெயிண்டிங்ஸு, அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு இப்போது. ஸோ உங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் காமாக இருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெய்லி கொஞ்சம் டைம் ஆகுது, ஒரு ½ an hour அது உங்களுக்குன்னு அலாட் பண்ணிக்கோங்க. டீப் ப்ரீதிங் கூட பண்ணிங்கன்னா கூட உங்கள் பாடி மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும், உங்கள் ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும், அப்போவே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவீங்கன்னு கூட சொல்கிறாங்க. இந்த சிம்பிள் எக்ஸசைஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு பிளானிங் இல்லை ஒரு டிசிப்ளின் இல்லை. ஸோ அதுக்காக நீங்கள் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸே ஒரு இந்த டைம் டு இந்த டைம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பிளான் பண்ணிட்டீங்களா, இல்லை ஒரு ஜேர்னல் மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி கூட நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அதில் மென்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கூட நீங்கள் ஈஸியான டாஸ்க் தான், எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினச்சிக்க வேணாம். சின்ன ஸ்டெப்ஸ்லேருந்து, நம்ம பேபி ஸ்டெப்ஸ்லேருந்து கூட ஆரம்பிக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி இந்தமாதிரி செக்லிஸ்ட்டில் வந்து நீங்கள் டிக் பண்ணி அது கூட உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஜேர்னலிசம் இல்லைனா இந்த செக்லிஸ்ட் பண்ணும்போது கூட ஹைலைட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்க. ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுனாலே உங்களுக்கு பாதி கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் ஆகிடும். அது இல்லாததுனால தான் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படிலாம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். என்ன இம்பார்ட்டண்ட்டோ அது ஃபஸ்ட்டு ஒன்றா நீங்கள் முடிச்சுட்டே வாங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணுறது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ ஒன்றா நம்ம பண்ணி கிளியராக வாழ்ந்துட்டு போயிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், என்ன தான் நம்ம மைண்டு சொன்னால் கூட கடைசியில் நம்ம பாடிக்கு ஃபியூல் போடுற மாதிரி ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் வந்து நம்ம ஆக்டிவாக அந்த மிஷன் வந்து ரன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ ஏதாவது நீங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன் இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறாங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஹார்மோன்ஸ், என்டார்ஃபின்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு அது மெட்டபாலிசமெல்லாம் பூஸ்ட் ஆகுது, டோப்பமைன், நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுறதுனால உங்களுக்கு பிரெயின் வந்து அந்த ஹாப்பி சென்சேஷன், செரட்டோனினால ஹாப்பி சென்சேஷன் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் கடைசியாக உங்கள் மென்டல் ஹெல்த்து, உங்கள் காம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, எல்லோரும் லோன்லினஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக சோஷியல் குரூப் இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும். எனி ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை உங்கள் லவ்ட் ஒன்ஸ்டையோ இல்லை உங்கள் ஃபேமிலிட்டையோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண முடியலன்னா கூட இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மாதிரி ரீல்ஸ் ஷேர் பண்ணுறதோ இல்லை வீடியோஸ் பண்ணுறதோ, இல்லைனா இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் வித் தேட் நீங்கள் ஒரு டெய்லி ஜேர்னல் மாதிரி டைரியில் கூட நீங்கள் எழுதிட்டு போகலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து ரொம்ப அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். தேர் இஸ் சம் வே ஆஃப் வென்டிங் அவுட். ஸோ நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தான், ஒன் பெஸ்ட் புக் இஸ் ஈக்குவல் டு 100 ஃப்ரெண்ட்ஸ், பட் ஒன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு அ லைப்ரரி. நிறையா மீம்ஸ் கூட நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பேசுகிறதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மளுக்கு ஒரு குட் தெரப்பிஸ்டாக இருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் என்னவாக இருந்தாலும் அதை காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க. என்னவாக இருந்தாலும் கொஞ்சம் காம் டவுனாக உட்காந்து பொறுமையாக யோசித்து பார்த்து உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு நீங்கள் எப்படி ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொடுத்து அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் இதை ஒரு டேபுவாக பார்க்குறாங்க. மென்டல் ஹெல்த் நல்லா இல்லை, ஹெல்ப்பை நீங்கள் சீக் பண்ணணுன்னா கூட அது தப்பு கிடையாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நாங்கள் மெடிக்கல்லையே டாக்டர்ஸே நிறைய பேர் அந்த மாதிரி கேசஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் ஹெல்ப் கேட்குறதுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணாதீங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேபு பிரேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வாழ்க்கை தத்துவமே சிம்பிளாக எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணிக்கோங்க உங்கள் ஒர்க்குக்கோ இல்லை பீப்புளுக்கும். அப்புறம் டாஸ்கில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு பிடிச்ச மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு கம்யூனிட்டி குரூப் இல்லை உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் குரூப் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் சொல்கிறாங்க. சிம்பிளாக ஒரு 1 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. எனக்கும் தெரியும் ஹவு டிஃபிகல்ட் தட் இஸ்ன்னு. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருந்து இதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். இருக்கிறது ஒரு லைஃப் தான். ஸோ நம்ம ஜாலியாக இருக்கலாம். இங்கே சிம்பிளாக வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க மென்டல் ஹெல்த்து, அவங்களுக்கு மென்டல் இல்னஸ் இருக்குது போல், அவங்க லூசு பையன் போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் தட் இஸ் ஆக்சுவலி அ டிசீஸ். அது நிறைய பேர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்மளும் எல்லா டிசீஸ் மாதிரி அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணி மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நம்மளும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஹெல்த்துக்கு. ஃபோக்கஸ் ஆன் யர் ஹெல்த். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் அப்ரோச். யாருமே உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை. எல்லாமே கண்டிப்பாக கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.